நல்ல பழமே. காய்ஸ் வேற லெவலுக்கு பாருங்க வாசம். ப்ரோ நீங்க நல்லா சேவ் பண்ணீங்க ப்ரோ. ப்ரோ வேற லெவல் ப்ரோ. டாடி எப்படி ஏடாய்க்கு வந்தானே இருக்கு. இது நடுவில் சட்டியை வச்சு இந்த சூரிய வெளிச்சத்தில் வந்துட்டு சமைப்பாங்களாம். சாப்பிட்டு இப்போ அப்படி வந்துட்டு நான் கார்ட் ஸ்பெக் கொண்டு வந்து போட்டுட்டு இப்போ கழுது விளையாடிருக்கிறேன் டோங்கி. புவனேஸ் ஆர்மிகிட்டெல்லாம் நான் ஏற்றி வாங்க வரேன். வந்துட்டு ஃபுல்லாகவே இது என்ன ப்ரோ சொல்லுங்க. வெண்டிக்கா செக் பண்ணுவோம் தெரியுமா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த டேஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்துட்டு இப்போ அருகம்பேல தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஈஸ்டர்ன் ட்ரிப் தான் கவர் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த அருகம்பேல் இதோட வந்துட்டு 5வது நாள் வந்துட்டு அருகம்பேல நின்றுட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கிற பிளேஸ் வந்துட்டு கொட்டுக்கல் பீச்சில் தான் இருந்துட்டு இருக்கிறேன். அதாவது பொத்தவில் பாயிண்ட் சொல்லுவாங்க. செம பிளேஸ் கைஸ் இதில் இருக்குது. இப்போ வந்தோடனே சும்மா கண்டேன் எப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக ஊர் அந்த லெகுன் மாதிரி ஷேப்லாம் இருக்குது, ஒவ்வொரு தீவு மாதிரிலாம் இருக்குது. அதேமாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன்னா உள்ளூர் போய் நாங்கள் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி பார்ப்போம். கிட்டத்தட்ட எங்களுக்கு அருகம்பேல் வந்து வாரதாக இருந்தால் 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரணும். அதாவது ஓகே இப்போ போய் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி நான் வந்து கிளிப் வந்துட்டு போட்டுன்னு அவங்களுக்கு பார்த்துட்டு வரையிலும். அடுத்து வந்துட்டு மெயினாக லொக்கேஷன் யூஸ் பண்ணிட்டு வரையிலும். நீங்கள் வந்துட்டு இதை கொட்டுக்கால் பீச் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு வரையிலும் ரோட்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய வாகனம் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஒரு ஜீப் இருக்குது, இந்த எங்களோட ராசாத்தி வந்திருக்கு, எங்களோட கார் வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்குது. நல்ல ஒரு சேஃபான இடம் ஒன்று தான். ஆனால் அலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போல இருக்குது. ஓகே இப்போ இதை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வந்துட்டு ட்ரோன் ஷாட்ஸில் பார்ப்போம் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி எங்கள் ஸ்டைலில் அப்படியே காட்டிட்டு போகிறோம். பெர்மிஷன் கேட்டீங்க எனக்கு. ஓகே பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே அப்படியே போய் ட்ரோன் ஷாட்ஸை பார்ப்போம். காய்ஸ் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பனங்காய் ஒன்று விழுந்துச்சு கீழே. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இந்த மரம் விழுந்து இப்போ தம்பி தான் புறக்கி தந்தார் ஹிமாஸ். அதோட போலீஸ் கிட்ட கேட்டு நீ சாப்பிடுவோம் பரவாயில்ல. நல்ல பழமே. காய்ஸ் வேற லெவலுக்கு பாருங்க வாசம். வா எடுத்தீங்களா? செம டேஸ்ட், ஃப்ரெஷ்ஷாக இப்போ இந்த பனம் பழம். லைட்டா காய்ஸ் பாருங்க எவ்வளோ இறக்கமாக கொடுக்குறான்னு சாப்பிட்றாருல்ல. ஒரு ரூபாடி நல்லா இதுதானே இப்போ இருந்தது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் இது விழுந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தனியாக தின்றாரு. ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் விழுந்து. ஓகே எங்க மிஸ்டர் கேட் புவனேஸ் அண்ணா வந்துட்டு சாப்பிட போறாரு. நல்லா இது இப்ப விழுந்தது மரத்துல இருந்து. சுட சுட நல்லா கொடுங்க. சுட சுட இருந்தீங்க. செம டேஸ்ட் ப்ரோ. பீக்கு மேல விழுந்து இருக்கு போல என்ன? இங்கல மூடி பக்கத்துல சாணே இருக்கு. இத புற வர சாப்பிடுங்க. ஆனா இங்க பணவளங்க இனிப்பு குறைவா இருக்கு. நல்லா இருக்கு. நான் நீதான் சாப்பிடுறேன் ப்ரோ. சின்னத்துல சாப்பிடுறது நினைவு இருக்கு. மரத்துக்கு சீனி போடல. உப்பு போட்டாங்க. அது கடற்கரையில வளர்ந்த உப்பு சீனி போட்டு வளர்க்கறாங்க நாங்க. சீனி போட்டா இனிக்கும். தம்பி தான் அவன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. யாரும் வேணும் எங்கேயும் சேஃபிங் நடக்குது காய்ஸ். ஓ காய போடும். ஈரமான உடுப்பெல்லாம் வந்துட்டு கட்டி வச்சிருக்கிறேன். நிறைய பண்ணுறது பார்த்தீங்கன்னா பைக்கில் இது சர்வீஸில் கொண்டு போகிறான். சேஃபிங் தான் பொத்து வீல்னாலே சேஃபிங்க்கு மாற ஸ்பெஷல். ஹலோ பிரதர். Hi. Where are you from? Basque Country. Sorry? Basque Country. Basque Country. North of Spain. Yeah. North of Spain. Okay. Okay. Bye, brother. Yeah, nice to meet you too. Guys, இது அந்த பீச் வியூ செமையா இருக்கு. நிறைய கலர் இருக்கு பாருங்க நடுவுல. ஹலோ சார். காய்ஸ் வேறு லெவலில் செஞ்சு வச்சுருக்காங்க. அதை விட ஸ்பெஷலாக வந்துட்டு இப்போ அந்த பாலியில் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாலெல்லாம் இப்படி நிறைய போட்ஸ் வச்சுருப்பாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம். அதாவது ஒவ்வொரு வல்கானோ கிட்ட வச்சுருப்பாங்க.
சேஃப் போர்ட் லெசன்ஸ் ரெண்டல் இருக்குது. டுடே ஸ்பெஷல் ஸ்ரீலங்கா ரைஸ் கறி வித் 4 கறி 1000 ரூபா. 1000 ரூபீஸ்க்கு வந்துட்டு ஸ்ரீலங்கன் ரைஸும் வந்துட்டு கறி வித் 4 கறின்னு போட்டிருக்கு. 4 கறியோட சேர்த்து வந்துட்டு 1000 ரூபீஸ். அதே மாதிரி வி லவ் பொத்துவில் பாயிண்ட் பீச் கெஃபே, அது சேஃப் லெஷன்ஸ் லெகுன் சஃபாரி. காய்ஸ் இங்கே வந்துட்டு லெகுன் சஃபாரி இருக்குதான். கேட்டு பார்ப்போம் டீட்டெயில்ஸ் என்ன மாதிரி போவையிலுமா இருந்துச்சுன்னா அதை பற்றி பார்ப்போம். லெகுன் சஃபாரி ஆனால் பீச் வந்துட்டு கொஞ்சம் அந்த உரமாக தான் இருக்குது. அந்த குடாக்கல்ல இருக்கிற மாதிரில அந்த இடத்துல கொஞ்சம் சேஃபாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அந்த வலிவாக வந்ததால வாவ் செம்ம பிளேஸ் ஓவரால். ஆனால் வியூண்டா பக்கா காய்ஸ். சும்மா அவ்வளோ க்ரீனியாக அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்துல. அடுத்து இந்த இளநீ கொழுவி இருக்கிறாங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மால்தீவ்ஸ் சைடில் மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது சூப்பர் டூர் அர்கம்பேன்ஸில் போட்டிருக்குது. ஆல் ஐலண்ட்ஸ் டூர் அண்ட் ஷேரிங் சஃபாரி அவைலபிள்னு போட்டிருக்குது. அதில் வந்துட்டு உங்களுக்கு குமன சஃபாரி, லெகுன் சஃபாரி, அட்வென்ச்சர் டூர், நைட் கேம்பிங் டூர், ஹைக்கிங் டூர், ஃபிஷிங் டூர், அதுமாதிரி கல்ச்சுரல் டூர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த பேக்கேஜஸ்லாம் எடுக்கலும் அவங்களுக்கு தேவைப்பட்டால் இதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பேசிக்கொள்ளும். மத்தியான வெயில் கண்ணாடி போடுறதுல எனக்கு இதில் பாருங்க வேறு லெவல். இதில் எஸ்பெஷலே வந்துட்டு இந்த இப்படியான கற்கள் தான் கட்பாறைகள் நிறைய இருக்குது இந்த பிளேஸில். திருப்பி அந்த இடங்களில் அதுமாதிரி அந்த பிளேஸில் ட்ரோன் ஷாட் நெட் பண்ண அதையும் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி. அதில் எப்படின்னா ஒரு பெரிய ஒரு மலை ஒன்று இருக்குது. சின்ன சின்ன கற்கள் அந்த ரவுண்ட் ஷேப்பில். ரவுண்ட் ஹவுஸ்க்கான ரீசனும் வந்துட்டு எப்படின்னா அந்த அலைகள் வந்து படப்பட தான் அந்த கல் அந்த கூர்மத்தன்மை போயிட்டு அப்படி ரவுண்ட் ஷேப் ஆகும். அதே போல் வந்து நிறைய ஆத்தோரங்களை கண்டிருப்பீங்க வந்துட்டு ஃபுல்லாக அந்த ரவுண்ட் கற்கள் இருக்கும். அது ரவுண்ட் ஆகுது ரீசன் வந்துட்டு அந்த தண்ணி நீரோட்டத்தை அடிச்சுட்டு போகக்குள்ள வந்துட்டு ஃபுல்லாகவே அது அப்படியே ஷைனிங் ஆகி பாலிஷ் ஆகி அப்படி ரவுண்ட் ஷேப் ஆகும். இந்த இடத்துக்கு கரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. சும்மா வந்து இருந்துட்டு போகிறதுக்கு வேறு இருக்கும். இப்படி காட்டுக்கெல்லாம் வந்துட்டு சமைச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் வேறு லெவலாக இருக்குது. இந்த பிளேஸ் வந்துட்டு கரெக்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்துட்டு அலஸ்டின் ப்ரோ அதே மாதிரி எங்களோட புவனேஷ் அண்ணா ஜெரின் எல்லாருமே வந்துட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி போர்டு ஒன்று எடுத்து சர்ஃபிங் போர்டு ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து சும்மா இதில் வீடியோ எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு போவோம். வாவ் வா பிரதர் கஜன் ப்ரோ என்ன செய்றீங்க? டயர்ட் ஆகிட்டீங்க? ரிலாக்ஸிங் செம்ம பிளேஸ் ப்ரோ இது. அங்கே வேற பெரிய அது அந்த இதுதான் ப்ரோ அந்த இந்த ஹார்ட் போட் தான் நடக்கிறாங்க என்ன சேவிங் பண்ணாங்க. இது வரைக்கும் தண்ணி வருது ப்ரோ இந்த அந்த ஏரியாவில் ப்ரோ அங்கே சைடில் நல்ல பெரிய கற்பாறைகள் இருக்கு. வாவ் அடுத்த போமா. காய்ஸ் பாருங்க இந்த இடம் வரைக்கும் தண்ணி வருது. என்னென்னா வந்துட்டு இப்போ இன்னைக்கு ஜப்பானில் வந்துட்டு சுனாமி வந்த ரீசனால் வந்துட்டு நான் நினச்சிட்டு வந்துட்டு இஷ்யூ ஆகும்னு சொல்லி ஆனால் எல்லாட்டும் ஒன்றும் பண்ணல. நிறைய வந்துட்டு ஃபாரினர்ஸ் வந்து குளிச்சுட்டு அந்த இடத்துல. காய்ஸ் பெரோமோட்டிவ் செஞ்ச வீடியோ வந்து நான் என்ன அப்லோட் பண்ணல. ஃபோனில் என்ன இஷ்யூ தெரியா அப்லோட் வந்துட்டு சரியான ஸ்லோ. அதெல்லாம் வந்துட்டு இப்போ கஜன் ப்ரோட ஃபோனில் தான் ஹாட்ஸ்பாட் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதுதான் வந்துட்டு கொஞ்சம் அந்த தமிழில் ஒன்றும் போடலை. அதெல்லாம் வந்துட்டு இப்போ அதை போட்டுட்டு இந்த வ்ளாக் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி பார்க்குறேன். அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. இந்த இடத்த வந்துட்டு ட்ரோன் ஷாட்டில் பார்த்துட்டு குயிக்காக வந்துட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு நான் அப்படி வரேன்.
இப்போ தான் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வார வேலை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஸ்கூல் ட்ரைனிங் காலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட லஞ்ச் எடுத்துகிட்டு இந்த இடத்துல சீரியஸாக ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்தால் குக் பண்ணி சாப்பிட்றது செம்ம பிளேஸ் இது. ஏன்னா வந்துட்டு நல்லா நிழல் இருக்குது அந்த மரங்களுக்குள்ளே. அதே போலலாம் கற்கள் இருக்குது. ஏரியா நல்லா என்ஜாய் பண்ணலாம் சேஃபாக. செம்ம பிளேஸ் இது. உங்களுக்கு வேண்டா அட்வென்ச்சர் என்ஜாய் பண்ண போறீங்கன்னா அதுக்கு வந்துட்டு சர்ஃபிங் பண்ணுறதுக்குரிய போட்ஸும் எடுக்கிறேன். ரெண்டுக்கு 1000 rupees வருது ஒரு போட் எடுக்கிறது. எங்களுக்கு வந்துட்டு அந்த ஹார்ட் போட் எடுக்காமல் நார்மல் போட்ஸ் எடுத்துருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க பொத்துவில் வீடியோ பார்க்கட்ட போய் இது பாடுங்க. நான் வேறு சர்ஃபிங்கை வந்துட்டு போட்டிருந்தேன். அது டீச்சிங் லெசன்லேருந்து எல்லாமே நான் கவர் பண்ணியிருந்தேன். சீரியஸ் செம்ம பிளேஸ் கைஸ் இதுண்ணா. அப்படி காற்று அப்படி கிளைமேட் வேறு லெவலில் இந்த பிளேஸ். ஆனால் இந்த இடங்கத்தில் கொஞ்சம் அலைகள் ஓரளவாக தான் இருக்குது. அங்கெல்லாம் வந்துட்டு ஓவர் எனக்கு ஒரு குடா மாதிரி தானே வருது ஷேப்பில். அவர் சர்ஃபிங் பண்ணுறதுக்கு அந்த பிளேஸ் வந்துட்டு சேம எதுவுமே வந்துட்டு அந்த ஹார்ட் போர்டை வச்சு தான் சர்ஃபிங் பண்ணுறாங்க. என் அலைகள் வந்துட்டு பெருசாக வரதால இந்த இடத்துல வந்துட்டு ஒன்றும் நீங்கள் மார்னிங் வந்து சர்ஃபிங் பண்ண செம்மையாக இருக்கும். அதேமாதிரி ஈவினிங் வந்தீங்கன்னா அந்த சன்செட்டோட வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா சன்செட் வந்து அந்த கல்லில் பட போல் அந்த கல் கலரை பாருங்கள். இப்போ வேறு லெவலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். செம்மையாக இருக்கும் இந்த பிளேஸ் எல்லாமே. எனக்கு பாசை இருக்கிற மாதிரி இன்னொருத்தரம் வந்து பார்க்குறேன்னு சொல்லி சன்செட் ஆகிற டைமில் பைஜான் என்ஜாய் பண்ணுறாங்க 2 பேரும். இங்கே எங்களுக்கு அந்த டிமாண்டா காண்றதுக்கு இல்லை. போயிட்டு பார்ப்போம் அந்த பிளேஸில். இது சின்னண்ணா பைஜான் ஜெரின் இது சின்ன போர்டு என்ன இது சர்ஃபிங் இது சின்ன இருக்கு தானே. அன்றைக்கு போன மாதிரி இல்லையே. சின்ன போட் தானே இது. அன்றைக்கு போன இதை விட பெருசா 50 செம்மையா இருக்கு. 9 நல்லா இருக்கும். ஓகே இப்ப உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? கலைக்காம இருக்குமா அந்த அலையில? பெரிய பெரிய அலையெல்லாம் அடிக்குது. ஐயோ நான் வரவா இப்பதானே குளிச்சு ஏலாம். நல்ல தண்ணி இருக்கு. பஸ்ஸும் இருக்கு. எங்க இருக்கு? அங்க கேறிட்டு வந்தா இறங்கினா. ஓகே. எவ்வளவு சார்ஜ் பண்றாங்களாம்? காசு இல்லையா? ஃப்ரீ. அதையும் சாப்பாடுங்க சொல்லிட்டு வந்து மீன் சாப்பாடு. ஓகே. சீரியஸாக செம்ம வியூ இது. தெரிஞ்சிருந்தா இங்கேயே வந்து ஸ்டே பண்ண இருந்துச்சு. நைட்டில் கேம்ப் பண்ணி அப்படி வேற ஃபன். அந்த கல்லெல்லாம் பாருங்க விழுற மாதிரி இருக்குது அந்த இடத்துல. சும்மா அந்த தூக்கி வச்ச மாதிரி இருக்குது. நிறைய கற்கள் இதை பாருங்க. அதேமாரி அந்த இடத்துல பாருங்க அதுவும் அப்படி இருக்குது. அந்த பிளேஸில் அப்படி இருக்குது. வேற லெவல் அந்த பிளேஸ். வாவ். அடுத்தது யாரு? போட்டோ எடுக்க பே பண்ண வருமே. இல்ல இப்போ இந்த புவனேஸ் ஆர்மிகிட்ட நான் ஏச்சு வாங்க வரும். வெட்டா அப்படித்தானே? வெடக்காரன் ஃப்ரீ எல்லாம் ஃப்ரீ. சரியா? ஓ தலையில அடிக்க பாத்தீங்களே ப்ரோ. என்ன மாட்ட டயர்டா இருக்கிற மாதிரி விளங்குது. வலியா கிடக்கு. நல்ல கூட ப்ரோ இந்த இடத்துல. ஆனா கட்டாயம் இது கைடு ஒன்று வேணும் ப்ரோ. இல்லை டேலாம் 4 ட்ரை பண்ணி மேலே எங்களால் சும்மா காசை கொடுத்த படம் தான் மிச்சம். இப்போ எங்கள்ட புவனேஷ் ப்ரோ வந்தால் போய்த்துட்டு இருக்காரு பாருங்க. ஆனால் புவனேஷ் ப்ரோ கொஞ்சம் பிடிச்சிட்டாரு இதில் போகிறது. ப்ரோ புவனேஷ் ப்ரோ கொஞ்சம் போகிறாரு என்ன ப்ரோ பாருங்க தெரியுமா? அந்த இடத்துக்கு போய்த்தாங்க. அது என்னன்னா வந்துட்டு அந்த காலில் கட்டிருக்கிற அந்த கயிறு மாதிரி அது வந்து நீங்கள் சம்டைம் நீங்கள் ஆழத்தில் விழுந்தாலும் அது தாண்டு போக சான்சஸ் இல்லை. என்ன போர்டு உங்களுக்கு கிட்டே வந்துடும். ஆனால் போர்டை வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா ஹெவியாக பெருசாகிறதுக்கு ஈஸி. அது வந்துட்டு அந்த பாறை தண்ணியில் வந்துட்டு பாறைமே காட்டாது. சும்மா காலுக்கே வந்துடும் அது இழுபட்டா. வீடியோ
ஒரு வீடியோ பண்ணட்டுமா? இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ சர்ஃப் பண்ணி டயர்டாகி போய்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படின்னு சர்ஃபிங்கில் ஒரு 4-5 பெல்ட் அடித்தார் போனேன் நான் போட்டில் படுத்துட்டு. ஆனால் ப்ரோ செம்மையாக பேலன்ஸ் பண்ணுறீங்க. அந்த எலும்பி நிற்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். இவடத்துல அலை கூட அங்கண்டா எலும். ஓ ஓ அதை விட பெருசு இது. 2-3 நாள் போட்டு ஓ ஆனால் வெளிச்சுனா நான் அன்றைக்கு செஞ்ச சர்ஃபிங்கில் செம்மையாக வந்தார் அந்த எல்லோ கலர் போர்டில். ஒரு ஷாட் தான் அதை வீடு பண்ணி பட்டதா ப்ரோ. செம்மையாக வந்து பாஞ்சாரு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு சர்ஃபிங் பண்ணி டயர்டில் வராங்களாம். அப்படி வர மாதிரி வீடு ஒன்று எடுத்து போடட்டுமா சேனலில். அதே போல் வந்துட்டு பெரிய சேஃபர்ஸ்ன்னு சொல்லட்டுமா சொல்லி சொல்கிறாரு எங்கள்ட மிஸ்டர் கேட். ப்ரோ நான் சொல்லிட்டேன் ப்ரோ, வீடியோவில் நீங்கள் சொல்ல சொன்னதை என் சேனலில் போய் பாருங்கள் சரியா. ப்ரோ நீங்கள் நல்லா சேவ் பண்ணுறீங்க ப்ரோ. ப்ரோ வேற லெவல் ப்ரோ. ஓகே இந்த இடத்துல வந்துட்டு இப்போ ஃபுல்லாகவே நான் சொன்ன ஹோட்டல் இது தான். இந்த தெம்பிலி கொலையை பாருங்கள். தெம்பிலின்னு வந்து இளநீ கொலையை செம்மையாக இருக்கு. இப்போ முடிஞ்சு நாங்கள் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல இந்த சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கிறோம். ரெஸ்டாரண்ட் ப்ரோ வந்துட்டு இப்போ அங்கே தான் போக போகிறோம். ஓ இருக்குது ப்ரோ ரைட். அவங்க போகிறோம் வந்துட்டு சேஃப் போர்டு கொடுக்குறது அந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. ரைட் போகலாம். ரைட் நான் வந்துட்டு சூர்யா ரெஸ்டாரண்ட் கிட்ட அது ஏலியா வந்துட்டு நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே சமைப்பாங்க. அதே போல் வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கேஜ் வச்சுருக்காங்க. மட்டன் ரைஸ், சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் பாபிக்யூ, சிக்கன் பாபிக்யூ, ஃப்ரெஷ் ஜூஸும் இருக்குது இந்த இடத்துல. அதேமாரி இந்த பிளேஸில் தான் வந்துட்டு இந்த இதுக்கு தேவையான அந்த சேஃபிங் போர்டும் வந்துட்டு ரெண்ட் எடுத்தாங்க. இவர் தான் எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே சேஃப் பண்ணார் என்கிட்ட. வெட்டா அப்படி தானே வெடக்காரன். ரைட் இதில் வந்துட்டு ஃபுல்லாகவே இது என்ன ப்ரோ சொல்லுங்க. வெண்டிக்கா செக் பண்ண உங்களுக்கு தெரியும். வந்து அடுத்தது இது பொரிச்ச மீன் தானே. மீன் பொரிச்சது பொரிச்சிருக்கு. ஓகே இது வட்டக்காவும் இன்னொன்று மிக்ஸ் பண்ணியிருக்கான். ஓகே இதான் சாப்பாடு போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். மேலாக சோஸ் கொஞ்சம் போட்டிருக்காங்க, கெச்சப் கொஞ்சம். ஓகே இப்போ ஒரு பிடிப்பு வேணாம் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்கல்ல ஏங்க ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இங்க இல்ல வாங்க சாப்பிடுவோம் அப்படியா. ஓகே இப்போ ஒரு பிடிக்க போகிறோம். இதை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் இருந்து நான் சாப்பிட்டோம். அதில் வந்து சூர்யா ரெஸ்டாரண்ட் தான் போட்டிருக்குது. செம்ம சாப்பிட நல்லாவே இருக்குது. நல்லா அந்த மீன் ஃப்ரை பண்ணி தந்து தான் வேறு லெவல். நீங்கள் ஏர்லியாக ஆர்டர் பண்ணிங்கன்னா சமைச்சு வைப்பாங்க எல்லாம். அதேமாரி பாபிக்கு ஒன்று எல்லாம் எடுத்துக்கொள்ளையிலும். அதோடு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒன்று வச்சுருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் சாப்பாடு சமைக்கிறதுக்கு பாய்ப்பாங்களாம் சூரிய ஒளியில். இதில் நடுவில் சட்டி வைப்பாங்களாம். ஓ நான் ஃபஸ்ட் டைம் காண்றேன். இது நடுவில் சட்டியை வச்சு இந்த சூரிய வெளிச்சத்தில் வந்துட்டு சமைப்பாங்களாம். செம சிஸ்டம் ஒன்று இது. நல்ல இறைச்சி கறி அப்படியெல்லாம் அதெல்லாமே சமைக்கலுமா இந்த இதில். அதாவது அது மேக்னிஃபிஷன் கிளாஸ், அதை பூத கண்ணாடின்னு சொல்லுவாங்க. அந்த அதில் ஒரு பேப்பரில் வந்துட்டு சூரியனில் பிடிச்சா 10 தானே, அதே மாதிரி செட்டப் தானே இது. அவ்வளோ வந்துட்டு இந்த ஒரு ஹீட்டாக இருக்குமா இதில். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா செம்ம பீச் வியூ இருக்குது இந்த இடத்துல. ஃபுல்லாக உங்களுக்கு இப்படி வாக்கிங் போயிடும். அதே போல் வந்துட்டு இங்கே பக்கம் வந்துட்டு உங்கள்கிட்ட கெஸ்ட் ஹவுஸும் இருக்குது. 3000 வந்துட்டு லோக்கலுக்கு எடுக்கிறாங்க. அதேமாதிரி 5000 வந்து ஃபாரினர்ஸ்க்கு உள்ள ஃபேன் செட்டப் எல்லாமே இருக்குது. செம்மையாக செஞ்சுருக்கிறாங்க. நான் கேட்டேன் வந்துட்டு இப்போ நான் ஒரு குரூப் ஒன்று ஒரு 6-7 பேர் வந்துருந்தா ஸ்டே பண்ணுறதுக்கு ஏழுமாண்டு. அப்போ நான் கேட்டேன் கீழே போய் தூங்குறோன்னா என்ன மாதிரிண்டு. கீழே நீங்கள் காசு தேவையில்லை வந்தவங்களுக்கு ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் நான் 3 பேருக்கு எடுத்தேன்னா 2 பேருக்கு இது எடுத்தேன்னா கீழே மிச்சாக்களுக்கு வந்துட்டு ஸ்டே பண்ணிடலாம். அதுக்கு பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே அவங்க சமைத்து தருவாங்க. நல்லா டேஸ்ட்டாக க்ளீனாக செஞ்சு தராங்க சாப்பாடு எல்லாமே. செம்ம பிளேஸ் ஒன்று கைஸ். இதில் தான் ரூம் இருக்குது இவங்க. அவ்வளோ ஒரு அழகான ஒரு நீட்டாக கட்டிருக்கிறாங்க. இதை பாருங்கள், அந்த ஓலை மட்டும் எல்லாம் பின்னி. வாவ், வாஷ்ரூம் வாசல்லேருந்து எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. ஆனால் அந்த இடத்துல வந்தால் அந்த ஃபேன் ஒன்றே போதுமே எங்களுக்கு. ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஓப்பனாகவே வச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல. நல்லா காற்று வர மாதிரி தான் இருக்காது. இந்த இடமும் வந்துட்டு அப்படி அந்த காற்று வரக்கூடிய இடம் தான் இது. அந்த வெயிலில் வந்து எங்களுக்கு ஃபீல் பண்ணிக்கொள்ள எல்லாம் இருக்குது. அவ்வளோ செம்மையாக இருக்குது இந்த இடத்துல.
அந்த வாகனத்தை பார்க் பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த இடத்துல. அதேமாதிரி ராசாத்தியம் தான் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான வந்துட்டு இந்த சர்ஃபிங் போட்ஸையும் வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்ளும். ஹார்ட் போர்டில் வந்து நார்மல் போட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாம் சேம் ப்ரைஸ் உங்களுக்கு. அதை வந்துட்டு உங்களுக்கு சர்ஃபிங் பண்ண தெரிஞ்சால் ஓகே. இந்த இடத்துல ஸ்நாக்ஸ் இருக்குது, பிஸ்கட்ஸ், அதே மாதிரி இது ஃப்ரூட்டுன்னு வச்சுருக்காங்க. அது ஜூஸ் போட்டு தரதுக்கு. அண்ணா ஜூஸ் எவ்வளோ வரும்? ஜூஸ் எவ்வளோ வரும்? ஓ என்னென்ன ஜூஸ் இருக்குது உங்கள்கிட்ட? 1000 ரூபா ஜூஸா? 500 ஓகே 500 ஓகே. என்ன ஜூஸ்? இந்த இடத்துல வந்துட்டு எப்படின்னு சொன்னால் இந்த உங்களுக்கு தேவையான ஜூஸ் ஐட்டம் எல்லாமே இவங்க ஃப்ரெஷ்ஷாகவே கொடுக்குறாங்க. உங்களுக்கு தேவையான வாட்டர்மெலன் ஜூஸ், அதேமாதிரி அன்னாசி ஜூஸ், அவக்காடோ எல்லாமே இருக்குது. எல்லாம் வந்துட்டு 500 ருபீஸ் தான் கொடுக்குறாங்க. ஃபாரினர்ஸ் லோக்கல்னு சொல்லி ப்ரைஸ் வித்தியாசம் இல்லை, எல்லாமே சேம் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. மற்ற இடங்களில் வந்துட்டு 700 ரூபா அப்படியெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வந்துட்டு நல்ல சீப்பான ப்ரைஸில் செய்கிறாங்க. செம்ம பிளேஸ் இருக்குண்டா. நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு தான் இப்போ ஐடியா ஒன்று போட்டுட்ருக்கிறோம். பார்ப்போம் இந்த இடத்துல வேறு லெவலில் இருக்குது இந்த பிளேஸ். அவ்வளோ க்ளீனாக நீட்டாக வச்சுக்கிறாங்க. நான் வந்து இப்போ எலெக்ஷன் அண்ணாவில் வந்துட்டு சர்ஃபிங் பண்ண பிளேஸ் வந்தா இருக்குது அந்த இடத்துல. நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ரோடு ஒன்று பார்த்தா இல்லை வந்து ரைட்டுக்கு போட்டு அங்கே போகணும் வந்து சர்ஃபிங் பண்ணுற இடம். லெஃப்ட்டுக்கு போட்டு வரக்குள்ளே வந்துட்டு நான் ரோட் முடிகிற இடத்துல வந்துட்டு இந்த கடை அமைஞ்சிருக்கு. சாப்பிட்டு இப்போ அப்படி வந்துட்டு நான் கார்ட் ஸ்பெக் கொண்டு வந்து போட்டுட்டு இப்போ கழுது விளாண்டுக்கிறேன் டோங்கி. நான் வந்துட்டு கழுது விளாட்டுக்கிறேன். இப்போ ஒரு மாமா வந்து ஜாயின்ட் ஆகிருக்கிறேன் என்னோட. அதோட வந்துட்டு எங்களை கஜம் ஒருத்தர கழுத, இவர் 2 தரம், ஒரே தரம் 2 தரம். அடுத்து இவர் பாருங்க, இவர் தான் கழுத போறாரு. அடுத்து இல்ல கஷ்டம் மாமா, இவர் நல்லா பிடிச்சு தாங்கல. ஆறாவதுக்கு ஒரு 2 3 4 5ஆவதுக்கு 4 கழுதை வந்துருக்கு. ஜெரீனா கழிச்சு எந்த முறை வந்துட்டு இப்போ அந்த மாமாக்கும் அதாவது எங்களை போலீஸ் அடாக்கு வந்துட்டு பரபரப்பா வந்துட்டு இப்போ போட்டி போயிட்டு இருக்கு. இதுல பாப்போம் யார் டோங்கி ஆகுறாங்கன்னு சொல்லி. பா அடிச்சா தொடர்ந்து அடி பண்ணினியா அக்கினி கிளம்பும் பண்ணி வா 10. இப்ப நான் தானே மாம்ஸ் இதுல தப்பினா நான் இல்லாடி நீங்க தான் மாமா. இது ஓகே மிஸ்டர் கேட் மாதிரி வின் பண்ணிட்டாரு. ஓகே இப்போ நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்டு ஃபுல்லாகவே நாங்கள் இப்போ அந்த பீச்சை வந்துட்டு ஃபுல்லாக இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இடத்துல வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு அப்படி கார்ட்ஸ் பேக் கொண்டு போட்டோம். அதோட இப்போ என் டீமை பாருங்கள். அதோட எக்ஸ்ட்ரா வந்து எங்களோட மாமா ஒரு ஆள் வந்து ஜாயின்ட் ஆகிருக்கிறாரு. மாமாவோட பேர் என்ன? நசீம் மாமா. என்னன்னு சொன்னால் வந்து எல்லாருமே கழுதியாக வச்சு, ஜெரீனை தவிர எல்லாருமே கழுதியாக வச்சு இப்போ இதோட நான் வீடியோ முடிக்க போகிறேன் காய்ஸ். ஃபுல்லாக பாருங்கள் வந்துட்டு இந்த அருகம்பையில் தான் இப்போ ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறேன். பொத்துவேல் சம்டைம் நாளையோட வந்துட்டு எங்களுக்கு அந்த சீரீஸ் முடியும்னு நினைக்கிறேன். ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்துட்டு சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கிறேன். பாய்.